வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை உங்களுடன் இணைந்திருக்கும் நான் கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றிரவு 11 மணி முதல் திங்கள் அதிகாலை 4 மணி வரை அனைத்து விதமான பயணங்களுக்கும் தடை. அடையாள அட்டை இலக்கத்தினூடாகவும் பயணிக்க முடியாது. வர்த்தக நிலையங்கள் மூடல். அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரமே அனுமதி. கொரோனா குத்தணி மேலும் அதிகரித்த நிலையில் 1115 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு. பல மாகாணங்களுக்கு கடும் மழை. காலிக்கு மண் சரிவு எச்சரிக்கை. போலீஸ் துப்பாக்கி பிரயோகத்தில் பலியான கொஸ்கொட தாரகுவின் பிரேத பரிசோதனை நாளை. காசா பகுதியில் 3வது கோபுர கட்டிடமும் விமான தாக்குதலினால் சேதம். மேலும் சில கிராம சேவகர் பிரிவுகளை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 4 கிராம சேவகர் பிரிவுகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. கம்பஹா திவலப்பிட்டிய போலீஸ் அதிகார பிரிவின் பலுஹாவல கிராம சேவகர் பிரிவு, காலி அஹங்கம போலீஸ் அதிகார பிரிவின் கரந்துகொட, கொவியாப்பான கஹவான்கம மற்றும் தொம்மனாகொட ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் இன்று தனிமைப்படுத்தப்பட்டன. அத்துடன் ஹபராதுவ போலீஸ் அதிகார பிரிவும் ரத்னபுரி பெல்மாடுல போலீஸ் அதிகார பிரிவின் தெனவக்க பாத்தகட மற்றும் திப்பிடிக்கல ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் இன்று காலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டன. அத்துடன் குருவிட்ட போலீஸ் பிரிவின் குருவிட்ட கிராம சேவகர் பிரிவும் தெல்காமோ கிராம சேவகர் பிரிவின் நகர பகுதியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க உகல கிராம சேவகர் பிரிவும் தேஹியத்த கண்டிய போலீஸ் அதிகார பிரிவின் தேஹியத்த கண்டிய கிராம சேவகர் பிரிவும் ஹட்டன் போலீஸ் அதிகார பிரிவின் போடைஸ்வத்த பிரிவின் கோனகல பிரிவும் 30 ஏக்கர் பிரிவும் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. பயணத்தடை அமுலில் இல்லாத சந்தர்ப்பத்தில் அடையாள அட்டை இலக்கத்திற்கேற்ப வெளியேறும் முறை நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது. எனினும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கவோ அல்லது ஏனைய அத்தியாவசிய கடமைகளுக்கு செல்லும் போதோ இம்முறை அமுலில் இருக்காது என போலீசார் அறிவித்துள்ளனர். வாகன போக்குவரத்து, பொதுமக்கள் போக்குவரத்து இன்றிரவு 11 மணி முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் வர்த்தக நிலையங்கள், கடை தொகுதிகள், சொகுசு விற்பனை நிலையங்களை திறக்க அனுமதிக்கப்பட மாட்டாது. அவை முழுமையாக மூடப்பட வேண்டும். மருந்தகங்கள் மட்டுமே திறந்திருக்கும். நபர் ஒருவருக்கு மருந்துகளை கொள்வனவு செய்ய அவசியப்படின் அருகிலுள்ள ஔடத விற்பனை நிலையத்திற்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படும். மருந்துகளை வாங்குவதற்காக வேறு பகுதிகளுக்கு வாகனங்களில் பயணிக்க முடியாது. மாகாணங்களுக்கு இடையில் பயண கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ரயில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அத்தியாவசிய கடமை நிமித்தம் வருகை தருவோரின் வசதி கருதி மேலதிக ரயில்கள் இன்று முதல் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக புகையிரத கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கின்றது. பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் கடமைகளுக்காக செல்லும் ஊழியர்களுக்காக மாத்திரம் பஸ் வண்டிகளை பயன்படுத்த முடியும் என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளார். சப்ரகம்போ மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாகனங்களுக்கான வருமான வரி பத்திரம் விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நிறுத்தப்பட்டுள்ளது. இக்கால பகுதியுடன் சேர்த்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை அபராதமின்றி வருமான வரி பத்திரத்தை விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாகனங்களுக்காக வருமான வரி பத்திரம் விநியோகிக்கும் பணிகள் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டுள்ளன. இதே நேரம் மத்திய மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாகனங்களுக்காக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மற்றும் பிரதேச செயலாளர் காரியாலயத்தின் ஊடாக வருமான வரி பத்திரம் விநியோகிக்கும் பணிகள் எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை நிறுத்தப்பட்டுள்ளது. காலாவதியான வருமான வரி பத்திரத்திற்கு பதிலாக புதிய பத்திரத்தை பெற்றுக் கொள்ளும் போது தண்டப்பணம் அறவிடாமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைகளின் போது வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்காக பத்திரமுள்ள பிரதான அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கும் என குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவிக்கின்றது. பயண கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் பிரதேச செயலகங்களுக்கு வருகை தருபவர்களுக்கு கண்டி, வவுனியா, மாத்தறை மற்றும் குருநாகல் ஆகிய பிரதேச செயலகங்கள் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கைக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டவர்களின் அனைத்து விதமான விசாக்களினதும் செல்லுபடியாகும் காலம் மே 11ஆம் தேதி முதல் ஜூலை 9ஆம் தேதி வரை 60 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது.
இன்றைய தினம் இதுவரை 1075 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,34,602 அதிகரித்துள்ளது. நேற்று இனம் காணப்பட்ட 2429 தொற்றாளர்களில் 43 பேர் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்கள். கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்திலிருந்து இனம் காணப்பட்டதுடன் அவ்வெண்ணிக்கை 413 ஆகும். களுத்துறையிலிருந்து 370 பேரும், கம்பஹா மாவட்டத்திலிருந்து 332 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். பிலியந்தலையிலிருந்து 146 பேரும், மாத்தரையிலிருந்து 140 பேரும், பதுளையிலிருந்து 132 பேரும், குருணாகலிலிருந்து 126 பேரும், காலியிலிருந்து 128 பேரும் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய இதுவரை நாட்டில் இனம் காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,33,527 ஆகும். 23,857 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். 1,08,802 பேர் இதுவரை பூரண குணமடைந்துள்ளனர். கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகிய 18 பேர் உயிரிழந்ததை அடுத்து நாட்டில் இதுவரை பதிவாகிய கொரோனா மரண எண்ணிக்கை 868 அதிகரித்துள்ளது. நேற்று உயிரிழந்தவர்களில் 6 பெண்களும் 12 ஆண்களும் அடங்குவதாக சுகாதார தரப்பு தெரிவிக்கின்றது. சுவாச நோய், இதய நோய் மற்றும் நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பது தொடர்பில் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென விசேட வைத்திய நிபுணர் கபில ஜாரட்ன தெரிவித்துள்ளார். தற்போது பதிவாகியுள்ள கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகளை சுகாதார கட்டமைப்பு கொண்டுள்ள போதிலும் வரும் காலங்களில் புதிய தொற்றாளர்கள் உருவாகுவதிலிருந்து அனைவரும் தவிர்த்து கொள்ள வேண்டியதுடன் பொறுப்புடன் செயல்பட வேண்டுமென தேசிய தொற்று நோயல் பிரிவின் உடல்நல மருத்துவ விசேட நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம சுயாதீன தொலைக்காட்சியின் தீரணைய நேரடி கலந்துரையாடலில் குறிப்பிட்டார். வவுனியா பொது வைத்தியசாலையின் 2 வைத்தியர்களும் 3 தாதியர்களும் அடங்கலாக 10 பேர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். இதற்கமைய கடந்த 24 மணி நேரத்தில் வவுனியாவில் 41 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக இறை ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக வெள்ளம்பிட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு வருகை தந்த பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இதில் கலந்து கொண்ட 6 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டன. PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து இவ்விருவரும் இறை ஆராதனையில் கலந்து கொண்டுள்ளமை தெரியவந்ததாக வெள்ளம்பிட்டிய பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக இறை ஆராதனையை வழிநடத்திய அருட்தந்தை அவ்விடத்திற்கு வரவழைக்கப்பட்டு பொது சுகாதார பரிசோதகர்களினால் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் பரிசோதனைக்கென சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்திற்கு வருகை தருமாறு அறிவுறுத்தப்பட்டார். Zoom තාක්ෂණයෙන් ඔයගලන්ට උත්සව කළාට අපිට ප්‍රශ්නයක් නෙවෙයි. හැබැයි ඒක ඔයාලයක් ගෙදර තනියෙන් ඔයාලා කරගන්න ඕනේ. මේ දවස්වල කියලා තියෙනවානේ කිසිම කෙනෙක්ගේ ගෙයකට යන්න එපායි කියලා. එතකොට මේ මිනිස්සු ඔයගොල්ලෝ ගෙදරට ආවා. ඔයගොල්ලෝ ගෙට ගත්තනේ. දැන් ගත්ත නිසානේ ප්‍රශ්නයක් උනේ. ලෙඩා මෙහෙට ආවනම් අවදානමක් තියෙනවා කියලා දන්නවනම් ඕගොල්ලෝ ගෙදර නිරෝධායන වෙන්න ඕනේ. கொரோனா தொற்றாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த வீடொன்றிலிருந்து நபர்கள் வெளியே செல்வது தொடர்பிலான முறைப்பாடுகள் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு கிடைத்துள்ளன. அதற்கமைய வீட்டிற்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் சென்ற நிலையில் அங்கு உறுப்பினர்கள் எவரும் இருக்கவில்லை. அவர்கள் கடுமையாக எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். මේ ගෙදර ඊයේ මරණයක් සිද්ධ වුණා. අපි නිරෝධායන කරලා තියෙද්දි අනිත් අයව අනිත් දෙන්නම වැඩට ගිහිල්ලා. එක්කෙනෙක් ගෙදරත් නැහැ. ඉතින් අපිට මේක කරන්න බෑ. කරන්න කියන්නේ කොච්චර ඉහළ මට්ටමේ නිරෝධායන කිව්වත් බිම් මට්ටමේදී මේ සිද්ධේ සිද්ධ වෙන්නේ නැහැ. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி மாளிகாவத்தையில் மദ്രസா வகுப்பை நடத்துவதாக கிடைத்த தகவலுக்கமைய புலனாய்வு பிரிவு சோதனையை நடத்தியது. இதில் கலந்து கொண்ட மாணவர்களை அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைத்த பாதுகாப்பு தரப்பினர் வகுப்பை நடத்திய மௌலவி உள்ளிட்ட 3 வரை அங்கு தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்தனர். கதிர்காமம் தேவாலய வளாகத்தில் எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போது 3 கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இதனால் கதிர்காமத்திற்கு வருகை தருவதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு தேவாலயத்தின் பிரதம குரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெண்ணப்புவ சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் பிரிவில் நேற்று 38 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டதை அடுத்து வெண்ணப்போ வாராந்த சந்தை தற்காலிகமாக மூடப்பட்டது. கொரோனா
கொரோனா தடுப்பூசி வழங்கும் வேலைத்திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நேற்றைய தினம் 92,927 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதாக சுகாதார தரப்பு தெரிவிக்கின்றது. பத்ரமுல்லை சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்தின் வழிகாட்டலில் பெலவத்த மைரபாத மகா பிரிவினாவில் 1000க்கும் கூடுதலானோருக்கு இராணுவத்தின் பங்களிப்புடன் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. ஹங்வல்ல நகரையும் அதனை அண்டிய 5 கிராம சேவர் பிரிவுகளில் 2000 பேருக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை ஹங்வல்ல மாயாதுர்ன வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. பிலியந்தலை சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் பிரிவில் ஸ்ரீ தேவானந்த வீதியிலுள்ள மின்சார சபை பயிற்சி நிறுவன வளாகத்தில் 2500 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. பாதுக்க, பிட்டும்பே வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் இன்று நாள் முழுவதும் தடுப்பூசிகள் வழங்கப்படுவதாக சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் துமித்திர கஹன்கம தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் ஒரே மனதுடன் கோவிட் சிகிச்சை வசதிகளை ஏற்படுத்தும் தேசிய செயற்திட்டம் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இத்திட்டத்திற்கு ஆதரவு வழங்க அநேகமானோர் இணைந்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷவின் எண்ணக்கருவுக்கு அமையவே கோவிட் சிகிச்சை வைத்தியசாலைகளின் வசதிகளை மேம்படுத்துவதற்காகவே இத்திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. இதன் கீழ் பொதுஜன பெரமுனையின் பொறியியல் சங்கம் 10,000 கட்டில்களை தயாரிக்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. குருநாகல் வில்கொடையில் அமைந்துள்ள பொதுஜன பெரமுன மாவட்ட அலுவலகத்தில் 500 கட்டில்களை தயாரிக்கும் பணிகளை அமைச்சர்களான நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் பார்வையிட்டனர். 50 கட்டில்களை கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட கொஸ்கட பிராந்திய வைத்தியசாலையின் கோவிட் பிரிவு பாராளுமன்ற உறுப்பினர் பிரதீப் புடுகொட தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் அவிசாவெல்ல அமைப்பாளர் சட்டத்தரணி ரவீந்திர ஜெயசிங்க உள்ளிட்ட பலரும் இதன்போது இணைந்திருந்தனர். மஹிந்தானந்த அழுத்கமகே மன்றத்தினால் கோவிட் சிகிச்சை நிலையத்திற்கென 400 கட்டில்களை வழங்கும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாவலப்பிட்டிய மஹிந்தானந்த மன்றத்தில் இப்பணிகள் இடம்பெறுவதை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே பார்வையிட்டார். வன்னி பாதுகாப்பு படை தலைமையகத்தின் வழிகாட்டலில் 150 தொற்றாளர்களுக்கு சகல வசதிகளுடன் சிகிச்சைகளை வழங்குவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட கொரோனா இடைத்தங்கல் சிகிச்சை நிலையம் சுகாதார தரப்பினரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வன்னி பாதுகாப்பு படை தலைமையகத்தினால் 1000 பேருக்கு சிகிச்சைகளை வழங்கக்கூடியவாறு இது அமைக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட செயலாளர் சமன் பந்துலசேன தெரிவித்துள்ளார். திருகோணமலை கந்தலாய் ஆதார வைத்தியசாலையை கோவிட் சிகிச்சை வைத்தியசாலையாக நவீனமயப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் சமன் தர்சன பாண்டிகொருள தெரிவித்துள்ளார். 250 கட்டில்களை கொண்ட இந்த வைத்தியசாலை எதிர்வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கப்படும். உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை விமானப்படை தயாரித்த வெப்ப ஈரப்பதமூட்டப்பட்ட ஆக்சிஜன் சிகிச்சை பிரிவு உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. சுவாச கோளாறினால் அவதிப்படும் நோயாளர்களின் நலன் கருதியே இலங்கை விமானப்படை இந்த சிகிச்சை பிரிவை உருவாக்கியுள்ளது. அதனை ஜனாதிபதியிடம் கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த சாதனம் சுவாச கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு அதிகளவு கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலை ஆக்சிஜனை முழு ஈரப்பதத்தில் வழங்குகின்றது. புத்தாக்கத்துறையில் சர்வதேச தூதுவராக வித்யா ஜோதி கலாநிதி பந்துல விஜயவின் எண்ண கோட்பாட்டிற்கு அமைச்சர் பேராசிரியர் ரணில் டி சில்வா மற்றும் டாக்டர் திலங்க ரத்னபால உள்ளிட்ட நிபுணத்துவமிக்க மருத்துவ குழுவின் பங்களிப்புடன் இத்தொகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. சுவாச கோளாறினால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்காக ஆக்சிஜனை வழங்குவதற்காகவே இவ்வுபகரண தொகுதி தயாரிக்கப்பட்டுள்ளது. விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்ஷன பத்திரனவின் வழிகாட்டலில் விமானப்படை கட்டளை அதிகாரி குரூப் கேப்டன் பிரசன்ன மார்டினோவின் கண்காணிப்பின் கீழ் விமானப்படையின் பொறியியல் படைப்பிரிவின் விமானங்கள் பராமரிப்பு பிரிவு தயாரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. வரையறைகள், பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் தரங்கள் சரிபார்த்த பிறகு இது இலங்கை தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையிடம் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் மொரட்டுவை பல்கலைக்கழகம் இதன் மின் பாதுகாப்பு தரங்களின் இணக்கப்பாட்டினை உறுதிப்படுத்தியுள்ளது. இவ்வுபகரண தொகுதியின் தயாரிப்பிற்கென 15 லட்சம் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருந்த போதிலும் 3 லட்சம் ரூபாய் செலவில் இது தயாரிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். இவ்வாறான 50 தொகுதிகளை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாகாணங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேபோன்று காலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு காலி மற்றும் மாத்தறை மாவட்டத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி கிடைக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது.
காலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு அபாயம் காணப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். கடும் மழையுடன் கலுகங்கை நீர்மட்டம் அதிகரித்து வெள்ள நிலை உருவாக்கியதனால் அதற்கு முகம் கொடுப்பதற்கு கடற்படையின் நிவாரண பணியாளர்கள் தயாராக உள்ளனர். புலத் சிங்கள பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதிகளில் கடற்படையின் மீட்புக் குழுவும் நிவாரணக் குழுவும் கொண்ட 2 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதே நேரம் பலத்த மழை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் மாரவில பகுதி நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்துக்கும் தடை ஏற்பட்டுள்ளது. திட்டமிட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான கொஸ்கொட தாரக என்பவர் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். அவரது பிரேத பரிசோதனைகள் நாளைய தினம் இடம்பெறவுள்ளன. தர்மகீர்த்தி தாரக பெரேரா விஜயசிங்க எனும் கொஸ்கொட தாரக மீரிகம ரேந்தபொல பகுதியில் விசேட நடவடிக்கையின் போது இவ்வாறு போலீஸ் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தார். மேல் மாகாணத்தின் வடக்கு குற்ற தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருந்த இவர் மீரிகம ரேந்தபொல பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஸ்னைப்பர் ரக துப்பாக்கியை காண்பிப்பதற்காக வருகை தந்த போது பிரதம போலீஸ் பரிசோதகரிடமிருந்த துப்பாக்கியை பறிக்க எடுக்கப்பட்ட முயற்சியின் போதே இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்கானார். காயமடைந்த கொஸ்கொட தாரக வத்துப்பிட்டிவல வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கொஸ்கொட தாரக என்பவர் மாத்தரை, மொரட்டுவ, கொட்டாவ ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற 7 மனித படுகொலைகள் மற்றும் 21 கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புபட்டுள்ளார். இந்நபர் 7 மனித படுகொலைகளுடனும் அதேபோன்று 20 பல்வேறுபட்ட கொள்ளை சம்பவங்களுடனும் தொடர்புபட்டு தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் என போலீஸ் அறிக்கைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. 2018ஆம் ஆண்டு மாத்தறை நகரில் நகை கடை ஒன்றை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற போது கொள்ளையர்களை கைது செய்வதற்கு சென்ற போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தி போலீஸ் அதிகாரி ஒருவரை படுகொலை செய்த சம்பவத்தின் சந்தேக நபராகவும் இவர் காணப்படுகிறார். சம்பவம் தொடர்பாக மேல் மாகாணத்தின் வட பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபரின் கண்காணிப்பின் கீழ் விசேட குழு ஒன்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. அத்தனகல்ல மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதன் பின்னர் பிரேத பரிசோதனையும் இடம்பெற உள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடாத்த இருந்த அரச வெசாக் நிகழ்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் இதற்கு இணைவாக ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நாகவிகாரையை கேந்திரமாக கொண்டு நடாத்திருந்த அரச வெசாக் நிகழ்வு, வெசாக் நோன்மதி நிகழ்ச்சி என்பன தற்போதைய கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இதற்கு இணைவாக யாழ் மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு வடபுலத்தில் அமுல்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பணிகள், குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள், பாடசாலை மாணவர்களுக்கென ஒழுங்கு செய்யப்பட்ட சமூக நல பணிகளும் சுற்றாடல் நிகழ்ச்சிகளும் அவ்வாறே அமுல்படுத்தப்படும் என புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். 2565வது அரச வெசாக் நிகழ்வையொட்டி சுகாதார தரப்பினர் ஆலோசனைக்கு அமைய குறுகிய நிகழ்ச்சியை எதிர்வரும் 24ஆம் திகதி கொழும்பு ஹொனுப்பிட்டிய விகாரையில் நடாத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு வீடுகளிலேயே தங்கியிருந்து வெசாக் நிகழ்வை கொண்டாடுமாறு புத்த சாசன அமைச்சு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.